ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி பதவி விலகி 2 நாட்கள் ஆகியும் அங்கு இதுவரை மாற்று அரசு அமைக்கப்படவில்லை. இதற்கான காரணம் குறித்தும் தனி தெலுங்கானா மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள தற்போதைய சூழல் குறித்தும் நேரடி தகவல்களை ஹைதராபாத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இப்ப சீமாந்திரா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் சூழல் என்ன? பனிமலர், சீமாந்திரா பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதற்கு பலத்த எதிர்ப்பு இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே ஆங்காங்கு சில போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் இதுவரைக்கும் பெரிய அளவிலான வன்முறையோ பெரிய அளவிலான பாதிப்போ இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் சீமாந்திரா பகுதி மக்கள் இந்த மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தெலுங்கானா பகுதி மக்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் இந்த மாநிலத்தை இரண்டாக பிரித்து புதிய தெலுங்கானா உருவாக வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதை வரவேற்கிறார்கள். எனவே தெலுங்கானா பகுதியில் நேற்று முதல் பார்த்தீர்களானால் தொடர்ந்து கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதே போல பாதுகாப்பு என்னால் மத்திய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தது. அதில் எந்த நேரத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் இரு பகுதிகளிலும் என்ற ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 80க்கும் அதிகமான கம்பெனிகள் கொண்ட மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தனி தெலுங்கானாவை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் இந்த இரு சாராருக்கும் இடையில் எந்தவித மோதலோ பாதிப்போ வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை உச்சகட்சமாக அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவரைக்கும் இந்த தெலுங்கானா மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மைதான் நீடித்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியும் இதுவரைக்கும் அமலுக்கு வரவில்லை. புதிய அரசும் இதுவரைக்கும் ஏற்பதாக புதிய அரசு உண்டாவதாகவும் அறிவிப்பு வெளியாகவில்லை. அல்லது கிரண்குமார் ரெட்டியே காபந்து முதலமைச்சராக தொடருவாரா என்ற ஒரு தகவலும் இல்லை. இது குறித்து அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் அலுவலகத்திலிருந்தோ அல்லது மத்திய அமைச்சகத்திலிருந்தோ இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிரண்குமார் ரெட்டி 2 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய முதலமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி மற்றும் காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். அதற்கு பிறகு இதுவரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, மாற்று ஏற்பாடு என்ன என்பது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத ஒரு சூழ்நிலையே நிலவி வருகிறது. மகாலிங்கம், இப்ப இந்த தனி தெலுங்கானா மாநில உருவாக்கத்திற்கு எதிராக சீமாந்திரா வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர உள்ளதா ஒரு தகவல் இருக்கு. இதன் விவரங்கள் என்ன? தனி தெலுங்கானா உருவாக்க வேண்டிய ஒரு கோரிக்கை என்பது கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சூழலில் கடந்த 10 ஆண்டுகளாக தனி தெலுங்கானா உருவாக்க கூடாது என்ற ஒரு வலுவான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு இந்தியாவில் மாநிலங்களை பிரிக்கும் பொழுது இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இல்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே தற்பொழுது தனி தெலுங்கானா உருவாவதை எதிர்த்து சீமாந்திரா பகுதியில் இருக்கும் வழக்கறிஞர் குழுவை சார்ந்தவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது இன்று வழக்கு தொடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இவ்வளவு அவசரமாக, இவ்வளவு வேகமாக, சரியான சட்டப்படி இல்லாமல் இந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இதை உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்ற அவருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு வரும் என்ற தகவலும் இருக்கிறது. ஆனால் இது நீதிமன்றம் எப்படி தலையிடும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இதுபோன்ற அவசர கதியில் ஒரு மாநிலம் பிரிக்கக்கூடாது, உடனடியாக நீங்கள் தலையிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அந்த மனு கேட்டுக்கொண்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் நாங்கள் இதில் தலையிட முடியாது, ஏனென்றால் தற்பொழுது பாராளுமன்றத்தில் இந்த மனு இருக்கிறது, இது பாராளுமன்ற விவகாரத்துக்குள் இருப்பதால் நாங்கள் அதில் தலையிட முடியாது என்று அந்த மனுவை நிராகரித்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இந்த மனுவில் தலையிடுமா, இந்த விஷயத்தில் தலையிடுமா, அந்த மனுவை பரிசீலிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இரு தரப்பினரும், அதாவது தனி தெலுங்கானா வேண்டும் என்பவரும் தனி தெலுங்கானா வேண்டாம் என்ற இரு தரப்பினரும் தொடர்ந்து அவரவர்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இன்னும் 2 மாதங்களிலே இங்கு சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் சேர்ந்து தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தல் சமயத்திலும் கூட தனி தெலுங்கானா உருவாவதற்கு ஆதரித்து ஒரு அணியும், தனி தெலுங்கானா உருவாகக்கூடாது என்ற அணியும் 2 அணியாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், கிரண்குமார் ரெட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு இங்கு இடைக்கால அரசு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஆந்திரா மாநில காங்கிரஸ் தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று ஆந்திரா மாநில காங்கிரஸ் தலைவர் போச்சா சத்யநாராயணா
நேற்று மாநில ஆளுநர் நரசிம்மனை சந்தித்தார். அப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய அரசாங்கம் அமைக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம், நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டாம், இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வராத சூழ்நிலையில் இந்த இரண்டு அவைகளிலும் இப்பொழுது மசோதா நிறைவேற்றப்பட்டு மாநிலம் பிரிப்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலைக்குள் இது குறித்து ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக மத்திய அமைச்சர்களிலிருந்தோ அல்லது ஆளுநர் அலுவலகத்திலிருந்தோ வெளியாகலாம் என எதிர்பார்க்கலாம். இப்போ கிரண்குமார் ரெட்டி பதவி விலகியதால ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள் பற்றி சொல்லுங்க மகாலிங்கம். பனிமலர், கிரண்குமார் ரெட்டி பதவி விலகி 2 நாட்கள் ஓடிவிட்டன. ஆனால் அடுத்த கட்ட ஏற்பாடுகள் என்பது இதுவரை செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 500க்கும் அதிகமான கோப்புகள் பல்வேறு துறையிலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் தலைமைச் செயலகத்திற்கு நாம் சென்று பார்த்தோம். தலைமைச் செயலகம் முழுமையாக மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கு எந்தவித செயல்பாடும் இல்லை. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை. அமைச்சர்களும் முதலமைச்சரோடு பதவியை ராஜினாமா செய்து விட்டதால் தற்பொழுது அங்க அலுவலர்களும் பெரிய அளவுக்கு பணிகளில் ஈடுபடவில்லை. ஒரு வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 500க்கும் அதிகமான கோப்புகள் திரும்ப அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும், எனவே இந்த கோப்புகளில் யார் கையெழுத்து போடுவார்கள், சட்ட ஒழுங்கை யார் பார்ப்பார்கள், மாநிலத்தினுடைய மற்ற பிற பணிகளை யார் பார்ப்பார்கள் என்பதில் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். இது ஆளுநர் அலுவலகத்தில் இது குறித்து கேட்டபொழுது இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது உள்துறை அமைச்சகத்திடமிருந்தோ இதுவரை தெளிவான பதில் எதுவும் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதிக்க என்ன காரணம் என கேட்டபொழுது, ஒருவேளை காங்கிரஸ் தலைமை இடைக்கால அரசை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. 2 மாத காலம் இன்னும் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவரை 2 மாத காலம் முதலமைச்சராக வைத்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதற்கு பல்வேறு தலைவர்களுடைய பெயர் பட்டியல் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த சிரஞ்சீவி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலரது பெயர்கள் இதில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படும் என்று நம்பப்படுகிறது. மகாலிங்கம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்களவை தேர்தலுடன் ஆந்திர சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிற சூழ்நிலையில இன்னும் 3 மாதத்துல அதற்குள்ள ஆந்திர மாநில காங்கிரஸ் சார்பில் புதிய அரசு அமைக்க முனைப்பு காட்டுறதோட பின்னணி என்ன? நிச்சயமாக, அதாவது கிரண்குமார் ரெட்டி தொடர்ந்து இந்த மாநிலத்தை 2ஆக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். அவர் 2 தினங்களுக்கு முன்பு ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பல்வேறு கேள்விகள் கிரண்குமார் ரெட்டி முன்பு வைக்கப்பட்டது. இவ்வளவு காலம் தாமதமாக நீங்கள் ஏன் ராஜினாமா செய்கிறீர்கள், இந்த மாநிலத்தை 2ஆக பிரிப்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் சொன்னது, நான் இந்த மாநிலத்தை 2ஆக பிரிப்பதை நிறுத்துவதற்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாகவும், ஆனால் தற்பொழுது இந்த மாநிலம் 2ஆக பிரிப்பது உறுதியாகிவிட்டதாகவும், வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாது கட்சி தலைமையிடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் காரணமாகவே 4 மாத கால தாமதமாக தற்பொழுது இந்த மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி, அதாவது ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியினர் உடனடியாக ஒரு இடைக்கால அரசை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார்கள். அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 பட்ட மாநிலத்திற்கும் சேர்ந்தாக ஒரு முதலமைச்சரை ஏற்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் தெலுங்கானாவை சார்ந்த பகுதியை சார்ந்த தலைவர் ஒருவர் 2 மாநிலங்களுக்கும் ஒரு முதலமைச்சராக இருக்க சீமாந்திரா பகுதியினர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதேபோல் சீமாந்திராவில் இருந்து ஒரு தலைவர் முதலமைச்சராக முயற்சி செய்தால் அதற்கு தெலுங்கானா பகுதியினர் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருந்து வருகிறது. அதே சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் இந்த பகுதியில் 2 பிரிவாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஒன்று தெலுங்கானாவை பிரிப்பதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள், இன்னொரு பிரிவினர் ஒருங்கிணைந்த ஆந்திரா வேண்டும் என்று சொல்பவர்கள். அவர்கள் கிரண்குமார் ரெட்டி தலைமையில் தற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 12 பேருக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் கிரண்குமார் ரெட்டி பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். மீதமுள்ள எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் தலைவர் போச்சா சத்யநாராயண பின்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் உடனடியாக முதல்வராக செல்வதற்கான வாய்ப்புகள் பலருக்கு இருப்பதாகவும் பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநில ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள், நேற்றும் சந்தித்திருக்கிறார்கள், இன்றும் வந்து சந்திப்பார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இந்த 2 மாத அல்லது 3 மாத காலத்தில் நாங்கள் ஒரு முதலமைச்சரை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு வரும் தேர்தலில் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸுக்கு இருக்கிறது. இந்த மாநிலத்தை 2ஆக பிரிப்பதை காங்கிரஸ் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் செய்கிறது என்று கிரண்குமார் ரெட்டி வலுவான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆட்சியை பிரிப்பதற்கான முயற்சி, இடைக்கால அரசை பிரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு ஏதாவது இந்த ஆட்சியை பிரிப்பதன் மூலம் பலன் கிடைக்கலாம் என்று காங்கிரஸ் நம்பலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், இப்ப தனி தெலுங்கானா மசோதா நேற்றிரவு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனால சீமாந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல் நிலவுது?
தனி தெலுங்கானா மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தெலுங்கானா பகுதிகளிலும் தலைநகரான ஹைதராபாத்திலும் பல இடங்களிலே பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் கொண்டாட்டங்களை ஈடுபட்டார்கள். வான வேடிக்கை, பட்டாசு வெடிப்பது, இனிப்புகள் கொடுத்து மகிழ்ப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. ஆனால் சீமாந்திரா பகுதியில் தற்பொழுது பெரிய அளவில் இதற்கு எதிர்ப்பு இன்னும் கிளம்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கட்சி தலைவர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள் இப்பொழுது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு திரும்பும் பட்சத்தில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சீமாந்திராவை பொறுத்தவரைக்கும் ஆங்காங்கே சில போராட்டங்களும் இது தனி தெலுங்கானா உருவாவதற்கு எதிர்ப்பும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பெரிய அளவில் வன்முறையோ அல்லது பெரிய அளவில் போராட்டமோ இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை சீமாந்திரா பகுதியை சார்ந்தவர்கள் சீமாந்திரா பகுதிக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் ஒருங்கிணைந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் அரசியல் நோக்கர்கள் இன்னொரு தகவலை சொல்கிறார்கள். இந்த மசோதா 2 அவையிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது மசோதா நிறைவேறிவிட்டது, இந்த மாநிலம் 2ஆக பிரிய போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை குறித்து கட்சி தலைமைகள் யோசிக்க ஆரம்பித்திருக்கலாம். ஒருவேளை பெரிய அளவில் இந்த போராட்டங்களோ அல்லது ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பு விஷயத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. போராட்டங்களும் அல்லது கலவரமும் அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான பகுதிகளிலே அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இங்கு பெரிய அசம்பாவிதம் நிகழாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிய அளவிலோ போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ இதுவரை நடைபெறவில்லை, வன்முறையோ நடைபெறவில்லை என்பதுதான் முக்கியமான தகவல். உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம். புதிதாக அமையவுள்ள தெலுங்கானா மாநிலம் மற்றும் சீமாந்திரா பகுதி குறித்த சில முக்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். 1,14,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தெலுங்கானா 10 மாவட்டங்களை உள்ளடக்கியது. தலைநகர் ஹைதராபாத், அடிலாபாத், கம்மம், கரீம் நகர், மஹபூப் நகர், மேதக், நல்கொண்டா, நிசாமாபாத், ரங்காரெட்டி, வாரங்கல் ஆகியவை தெலுங்கானாவில் உள்ளன. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 119 ஆகும். மொத்தமுள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் 17. 3,52,00,000 அதிகமான மக்களை கொண்டுள்ள தெலுங்கானாவில் கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகள் பாய்கின்றன. சீமாந்திரா எனப்படுவது கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதன் பரப்பளவு 1,60,000 சதுர கிலோமீட்டர். ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், விஜயவாடா, விசாகப்பட்டினம், குண்டூர், சித்தூர், அனந்த்பூர், நெல்லூர், பிரகாசம், கடப்பா, கர்னூல், மேற்கு கோதாவரி, கிழக்கு கோதாவரி என 13 மாவட்டங்கள். சட்டமன்ற தொகுதிகள் 175. நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 25. சுமார் 5 கோடி பேர் சீமாந்திராவில் வசிக்கின்றனர்.